ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா மிளகு முட்டை. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு 6 முட்டை எடுத்திருக்கேன். நான் அடுப்பில் அதை வேக வச்சிடலேன். 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். முட்டை வெந்துச்சு. எடுத்து முட்டையை ஆற வச்சுட்டு உரித்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருள் மிளகு, ஜீரகம், தேங்காய், 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 1/2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், 1 வத்தல் எடுத்திருக்கேங்க. வாங்க மசாலா எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். மிளகு, ஜீரகம், தேங்காய், 1/2 தக்காளி பழம் சேர்த்து நம்ம குறைன்னு அரைச்சிக்கலாம். இதில் மிளகு காரம் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். சளி இருமல் இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க சமைக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சிடட்டும். வரமிளகா 1 கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துருக்கேன். கிண்டணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நான் அந்த மசாலா கழுவின தண்ணி தான் அது. கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இந்த மசாலா. பாருங்க ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வெள்ளைக்கருவை இதில் சேர்த்துறேன். ஃபுல்லாக நல்லா மேக்னெட் ஆகுற மாதிரி கிண்டிக்கிறேன். இப்போ மஞ்சக்கருவை சேர்த்துடலாம். கரு உடையாம கிண்டணும் நம்ம. பாருங்க நான் எப்படி கிண்டுறேன்னு. இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்க. ஸ்டீல் கரண்டினா கொஞ்சம் கஷ்டம். மூடி வச்சிடலாம். சிம்மிலே வச்சு வேகட்டும். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது. சிம்மிலே தான் இருக்கணும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போதும். லைட்டாக கிண்டி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி மிளகு முட்டை. சளி இருமல் இருக்கவங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் இதுக்கு காம்பினேஷன் ரசம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக தயாராகிடுச்சு மிளகு முட்டை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க.
என்ன ரெசிபி நான் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.